தமிழர் பண்பாடும் வரலாறும் பிறந்த கதை. பழங்காலந்தொட்டு தமிழ்மொழி இருந்த போதிலும் அதற்கு தொல்காப்பியர் இலக்கணம் கண்ட பிறகே இப்பொழுது நாம் வழங்கும் தமிழ்மொழி பிறந்தது போல் என்றும் இருந்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஏறக்குறைய கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து ஓர் உதய காலம் ஏற்படுகிறது. வரலாற்று சான்றுகள் விளக்கம் பெறுகின்றன. இதுவரை கண்டிராத ஓர் உறுதி தமிழ்நாட்டின் வரலாற்றிற்கு ஏற்படுகிறது. வட இந்தியாவில் பாட்டலிபுத்திரத்தில் கிறிஸ்துக்கு முன் 325 அரசு கட்டிலேறிய சந்திரகுப்தன் காலத்தில் அவன் சமஸ்தானத்தில் இருந்த கிரேக்க தூதுவர் மெகஸ்தனீஸ் என்பவர் எழுதிய இண்டிகா என்ற நூலும் அதற்கு பின் ஏற்பட்ட அசோக சாசனங்களும் தமிழ்நாட்டின் வரலாற்றிற்கு உறுதுணையாக இருக்கின்றன. தமிழ்நாட்டின் செல்வம், வாணிபம், சமய நிலை இவற்றுக்கெல்லாம் மேற்குறித்த ஆதாரங்கள் விளக்கம் தருபவனவாக இருக்கும். பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துப்பாண்டிய நாட்டின் பெருமை, பாண்டிய அரசனின் வலிமை, வடக்கே இருந்து தென்னாட்டின் வழியாக இலங்கை வரை சென்ற பௌத்த சமய துறவிகள் வரலாறு, மிகதன் போதிமரக் கிளையுடன் இலங்கைக்கு வந்தது, இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு வரலாறு இனி உறுதி கூறுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, பழங்கால வரலாற்றுக்கு பெரிதும் ஆதாரமளிக்கும் மகா விம்சம் என்ற நூல் விஜயன் என்ற வரநாட்டு 700 போர்களோடு சென்று இலங்கையை கைக்கொண்ட வரலாற்றையும், அவன் பாண்டிய மன்னனிடம் பெண் பெற்று தன்னோடு வந்தவர்களுக்கெல்லாம் தென்னாட்டு பெண்களை மனம் சீவித்து வரலாற்றை கூறுகின்றது. இக்காலத்தில் தமிழ்மொழி செழிப்புற்று நாம் இப்பொழுது சங்க நூல் என்று புகழும் நற்றிணை, குறுந்தொகை, புறம், அகம் முதலிய 8 தொகை நூல்களும், பட்டினம்பாலை, மதுரை, காஞ்சி முதலிய 10 பாட்டு நூல்களும், சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காவியங்களும் எழுந்தன. சங்க நூல்களின் கால வரையறையை பற்றி பெரும் ஐயப்பாடுகள் இருந்த போதிலும் மேற்குறித்த நூல்களெல்லாம் கிறிஸ்துக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டவையே என்பது அறிஞர் பலரும் இப்பொழுது ஒருமைப்பாட்டுடன் ஒப்புக்கொள்ளும் கொள்கையாம். இதை பற்றி இச்சிறிய நூலில் நீண்ட விவாதிக்க இடமில்லையாதலால் 1-2 குறிப்புகளை மட்டும் காட்டி சொல்லுவோம். பெயர் பெற்ற பெரிப்பிள்ஸ் என்ற நூலும், பிலிடமினியா என்ற ரொமானிய கிரேக்க பூகால ஆசிரியர்களின் நூல்களும் முறையே கிறிஸ்துக்கு பின் முதல் 2 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டன என்பது பற்றி இப்பொழுது ஐயப்பாடு ஏதும் இல்லை. இந்நூலில் குறிக்கப்படும் பிரதேசங்கள், மக்கள் நிலை, தொழில் நிலை, வாணிக நிலை இவை யாவும் நாம் மேற்குறித்த சங்க நூல்களில் பார்க்கும் விளக்கங்களுக்கு பெரிதும் ஒத்திருப்பதால் இவை யாவும் ஏறக்குறைய சமய காலத்தில் எழுதப்பட்டவை என்பது போதும். எடுத்துக்காட்டாக, சோழநாடு அக்காலத்தில் கடலோர பகுதி உள்ள நாட்டுப்பகுதி என்று 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று பெரிப்பிலஸ் கூறுவதற்கேற்ப, சிலப்பதிகாரம் முதலிய சங்க நூற்கள் சோழ நாட்டிற்கு புகார், உறையூர் என்று 2 தலைநகரங்கள் இருந்தது பற்றி கூறுகின்றன. அது மட்டுமல்ல, கிரேக்கரும் ரோமரும் சங்ககால தமிழருக்கு நன்றாக தெரிந்திருந்தார்கள் என்பதை சங்க நூற்கள் யாவனவற்றை பற்றியும் கூறும் பல குறிப்புகளிலிருந்து அறிய கிடக்கின்றது. இவ்விதமாய் ஏறக்குறைய கிறிஸ்துக்கு முன் 300ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தொடங்கும் வரலாற்று வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கிறிஸ்துக்கு பின் 300ஆம் நூற்றாண்டில் நல்ல வெளிச்சத்தை அடைகிறது. மைசூரில் தோண்டி எடுக்கப்பட்ட அசோகரது சிறிய கற்சாசனங்கள் அக்காலத்தில் அசோகர் அரசாட்சி அதுவரை பரவியிருந்தது என்பதை காட்டுகின்றது. அவரது 2ஆம் கற்சாசனம் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களின் பெயர்களையும் குறிப்பிடுகின்றது. அவரது 2ஆம் 13ஆம் சாசனங்களில் சோழ பாண்டிய மன்னரோடு சத்திய புத்திரர் என்ற மன்னர்கள் குறிக்கப்படுகின்றார்கள். இவர்களை பற்றியே சங்க நூற்கள் வாய்மொழி சோழர் என்று பேசுகின்றன என்பது அறிஞர் கருத்து. இதற்கேற்ப சங்க நூற்களில் தென்னாட்டை பற்றியும் அதில் கோசர் மௌரியருக்கு உதவியாக இருந்ததை பற்றியும் குறிக்கப்படுகின்றது. சங்க நூற்கள் முற்றிலும் கவிதையாக அமைந்தவை. அவை யாவும் புலவர் கூற்று, உயர்வு நவிர்ச்சி அணியாக கூறப்பட்டவை. ஆகையால் அவை வரலாற்றுக்கு எத்தனை உதவியும் புரிவதில்லை என்ற கருத்துக்கள் ஒரு காலத்தில் உலவினதுண்டு. ஆனால் அவை இப்பொழுது ஒதுக்கப்பட வேண்டும்.
தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு இன்றியமையாத சாசனங்களாக கருதப்படும் கல்வெட்டுகள், சாசனங்கள் போன்றவையும் உண்மைக்கு அதிகமாக கூறாமல் இருப்பதில்லை. ஆயினும் அவைகளை நாம் வரலாற்று சான்றுகளாக கருதாமல் இருந்ததில்லை. அப்படியே இந்த சங்க நூற்களும் வரலாற்றுக்கு ஆதாரமளிக்கும் சான்றுகள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, சங்க நூற்கள் அளிக்கும் வரலாற்று சான்றுகள் ஒரு விதத்தில் சாசன சான்றுகளுக்கு மேலானவை என்று நாம் கருத வேண்டும். ஏனென்றால் சங்க நூற் சான்றுகள் மிகுந்த விவரம் தருபவையாகும். சமூகம், மதம், பொருளாதாரம் இது போன்ற விஷயங்களில் இலக்கியம் போல் ஆதாரம் அளிப்பது வேறு இல்லை. இது காரணம் பற்றியே நாட்டு பாடல்களில் தவழும் வரலாற்று ஆதாரங்கள் என்ற பொருள் பெற்று ஆராய்ச்சி செய்த குளோவர் என்ற ஆங்கிலேயர் சங்க நூற்களை வரலாற்று பற்றி ஆராய்வது பெரும் ஆராய்ச்சியாளர்களுக்குரிய வேலை என குறித்தார். 10 பாட்டு தொகையை சேர்ந்த பட்டினம்பாலை, பெருநூற்றுப்படை முதலிய நூட்களில் சோழன் கரிகாலனை பற்றியும் அவன் தலைநகர் புகாரை பற்றியும், மதுரை, காஞ்சி, நெடுநல்லைவாடை முதலிய நூல்களில் மதுரையையும் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றியும், பெரும்பானூற்றுப் படையில் காஞ்சியையும் அங்கு ஆண்ட இளந்திரையனை பற்றியும், சிறுபானூற்றுப் படையில் ஒய்மா நாட்டு தலைவன் நல்லிய கோடனை பற்றியும், மலைப்படு கடாம் என்ற நூலில் நன்னன் என்ற ஒரு மலைநாட்டு சிற்றரசனை பற்றியும் நாம் பல செய்திகள் அறிகின்றோம். 10 என்ற நூல் முழுவதும் சேரகுல அரசர்களை பற்றியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற காவியங்கள் தமிழ்நாட்டு மூவேந்தரை பற்றி பேசுகின்றன. சங்க நூற்களில் பல பெரிதும் வரலாற்று நூல்களாகவே அமைந்திருக்கின்றன. அவற்றின் கண் அரசர் வம்சாவழியும் அரசர் கொண்ட வெற்றிகளும் அக்கால அரசியல், அரசாங்க, சமூக, சமய நிலைகளும் விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் சமண பௌத்திக கொள்கைகள் முறையே நன்றாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. புகார் துறைமுகத்தில் சோழனது புலிக்குறி பொறித்த மலையென குவிந்து கிடந்த சரக்குகளை பற்றியும், மதுரை புகார் நகரங்களின் அங்காடி சிறப்பையும், வணிகர் குல மக்களின் குணநலமும் மக்களுடைய நற்பண்பும், எத்தனையோ தமிழ் விழாக்களும் விளையாட்டுகளும், குத்து சண்டை, சேவல் சண்டை போன்ற ஆண் மக்கள் காலப்போக்கும், காளி, முருகன் போன்ற தமிழ் தெய்வங்களும் இந்நூற்களில் படம் பிடித்து காட்டப்படுகின்றன. முல்லைப்பாட்டு, நெடுநெல்லை வாடை போன்ற நூற்களில் அக்காலத்திய போர் முறைகள் நன்கு குறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர் பண்பாடும் வரலாறும் நமக்கு ரொம்ப பெருமை தரக்கூடியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.